வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். கல்வி தகுதியை வரிசையாக பெறாத ஆசிரியரின் பணி நியமனம் செல்லாதுன்றதை உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆசிரியர் பற்றிய அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா கோவையில் உள்ள ஒரு மைக்கேல் மேல்நிலைப்பள்ளி, ஸோ புனித மைக்கேல் மேல்நிலைப்பள்ளியில் ஜோசப் இருதயராஜ் என்பவர் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். ஸோ அவருடைய நியமன ஒப்புதல் கேட்டு பள்ளி கல்வி இணை இயக்குனருக்கு விண்ணப்பம் அனுப்பப்பட்டது. ஸோ அதை நிராகரித்த இணை இயக்குனர் 10ஆம் வகுப்பு முடித்த ஜோசப் இருதயராஜ் தொலைதூர கல்வி மூலம் பட்டப்படிப்பையும் அதனைத் தொடர்ந்து பிஎட் படிப்பையும் முடித்துள்ளார். அதன் பிறகு 12ஆம் வகுப்பு படித்துள்ளார். ஸோ அதனால் அவர்கள் பணி நியமனத்துக்கு ஒப்புதல் வழங்க முடியாது என உத்தரவிட்டார். ஸோ இந்நிலையில் பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து ஆசிரியர் தொடுத்த வழக்கில் தான் ஸோ உயர் நீதிமன்றமும் அதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒருவர் எத்தனை கல்வி தகுதிகளை பெற்றாலும் அவை வரிசையாக இல்லாவிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் பணி நியமனமோ பதவி உயர்வோ கோர முடியாது. எனவே தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்கிறோம் எனவும் உத்தரவிட்டனர். அதே சமயம் ஜோசப் இருதயராஜ் இதுவரை வழங்கப்பட்ட ஊதியத்தை அவரிடமிருந்து திரும்ப வசூலிக்கக்கூடாது எனவும் அவரது நியமனமே சட்டப்படி செல்லாது என்பதால் ஓய்வுகால பலன்கள் பெற அவருக்கு தகுதி இல்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளார். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா, ஸோ இவர் படித்த படிப்புன்றது 10ஆம் வகுப்பு முடித்து பட்டப்படிப்பு யூஜி முடித்து ப்ளஸ் பிஎட்டை முடிச்சிருக்காரு. ஸோ அதன் பிறகு வந்து ப்ளஸ் டூவை வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதால் பார்த்திங்கன்னா இது வந்து வரிசையாகவே கிடையாது. ஸோ வரிசையாக படிக்காத நிலையில் ஆசிரியனுடைய பணி நியமனம் செல்லாதுன்றதும் தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஸோ இப்போது அரசு பணிகளுக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு யூஜி அதன் பிறகு பிஎட் ஸோ முடித்திருந்தால்தான் அது வந்து ஒரு முறையான கல்வி தகுதியாக எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் தற்போது படிக்கக்கூடிய மாணவர்களுமே பார்த்திங்கன்னா தற்போது பொறியியல் பட்டதாரி ஸோ பிஇ முடித்தவர்களுமே பிஎட் படிக்கக்கூடிய நிலைமை இருக்கிறதால ஸோ ஒரு சில மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஇயில் ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்திருந்தாலும் அதே போல் பிஇ முடிச்சுட்டு பிஎட்டில் மேக்ஸ் படிச்சிருந்தாலும் ஸோ இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேறொரு படிப்பு ஸோ இந்த பிஎட் முடித்த பிறகு வேறொரு பிஎஸ்சியோ இல்லை பிஏஓ படித்துட்டு அதன் பிறகு ஒரு கல்வி தகுதி பண்ணும்போது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸுக்கு எலிஜிபிள் ஆகலாம்ன்றது நினச்சி ஒரு சில படிப்புகள்ன்றது படிக்கிறாங்க. ஸோ அப்போது பார்த்திங்கன்னா ஸோ இந்த பிஎட் முதல்ல படித்த பிஎட்டையே அடுத்த ஒரு மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம அது பொருத்தி பார்க்க முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ முடிச்சுட்டு மேக்ஸில் வச்சு பிஎட்டை முடிச்சிருக்காங்க. திரும்பவுமே வந்து ஒரு ஃபிசிக்கல் சயின்ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸோ இல்லை பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸோ அவங்க படிக்கணும்னு நினச்சி ஸோ இதே பிஎட்டை அவங்க அதை பயன்படுத்த இந்த பழைய பிஎட்டையே புதிய ஒரு பிஎட்டை முடித்த பிறகு ஒரு கோர்ஸ் புதுசாக ஒரு பிஎஸ்சி பிஏக்கு பொருத்த முடியுமானா பொருத்த முடியாது. ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா கல்வி தகுதின்றது இதில் சொன்ன மாதிரி நமக்கு முறையானதாக இருக்க வேண்டும். ஸோ இப்போ யூஜி முடிச்சுட்டு பிஎட் எது நம்ம வந்து படிக்கிறோமோ அதற்கு தான் வந்து கல்வி தகுதின்றது ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் பிறகு நீங்கள் புதுசாக ஒரு பிஎஸ்சியை படிக்கிறீங்க சொன்னால் அதற்கு வந்து இந்த பிஎட் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஸோ ஏன்னா பிஎட்லேயுமே வந்து ஒரு சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன்றதை வச்சு தான் தராங்க. ஸோ அதில் எந்த ஒரு கோர்ஸை நீங்கள் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலும்
நம்மளுடைய கல்வி தகுதி என்னவோ அதற்கு போஸ்ட் கிராஜுவேட்டே நீங்கள் சேம் போஸ்ட் கிராஜுவேட்டே படிச்சிங்கனால் மட்டும்தான் அதற்கு எலிஜிபிள் ஆவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஇ படிச்சுட்டு ப்ளஸ் பிஎட் முடித்த மாணவர்கள் எம்இ படிச்சிங்கன்னா அதற்கு வந்து உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட்டாக அதை வந்து கணக்கு எடுத்துப்பாங்களே தவிர எம்இ நீங்கள் எம்இ முடிச்சிங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான சப்ஜெக்டாக இருக்கிறதால போஸ்ட் கிராஜுவேட்டாக எடுத்துப்பாங்க. ஸோ அதே போல் நீங்கள் பிஎஸ்சி முடித்து பிஎட் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எம்எஸ்சி படிக்கலாம். எம்எஸ்சி படிச்சிங்கன்னா அது வந்து போஸ்ட் கிராஜுவேட் சேம் சப்ஜெக்டில் வந்துடும். இதே நீங்கள் ஒரு யூஜி படிச்சுட்டு ஸோ அதுக்கு தொடர்பில்லாத ஒரு யூஜியை படிக்கும்போது ஸோ இதே பிஎட் அதில் நீங்கள் பொருத்தி பார்க்க முடியுமான்னா பொருத்தி பார்க்க முடியாது. ஸோ ஏன்னா நம்மளுக்கு யூஜிக்கு அடுத்தது தான் பிஎட்டு வரணும். திரும்பவும் வந்து ஒரு பிஎட்டை முடிச்சுட்டு திரும்பவும் ஒரு புதிய கோர்ஸ் எடுத்து நீங்கள் படித்தால் அது வந்து முறையான கல்வி தகுதியாக வராது. அதால் நீங்கள் 10th +2 யூஜி பிஎட்டு பிஜி படிக்கலாம். திரும்பவும் பிஎட்டை முடிச்சுட்டு வேறு ஒரு யூஜிக்கோ சம்பந்தம் இல்லாத கிராஸ் மேட்சஸ் சப்ஜெக்ட்ஸோ படிச்சிங்கன்னா அது டிஆர்பிக்கு ஆசிரியர் தேர்வுகளுக்கு எந்த ஒரு வகையிலுமே பயன்படாதுன்றதை நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். வேறு எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.